சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. வணக்கம், இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமதி. இன்றுடன் 11 நாள் ஆச்சு. தூய்மை பணியாளர்கள், குறிப்பாக ராயபுரம், திருவிக நகர் அந்த பகுதிகளில் சாலிட் வேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேலை நிறுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அதை எங்களோட பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு நிறைய பேர் கவனிக்காம இருந்திருக்கலாம். அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஆகஸ்ட் 1ல இருந்து தொடர்ச்சியாக 11 நாட்களாக சானிட்டரி ஒர்க்கர்ஸ், நான் சொன்ன திருவிக நகர், ராயபுரம், அப்புறம் அம்பத்தூர் பகுதிகளை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசோட அறிவிப்பின் காரணமா. அரசு அப்படி என்ன அறிவிப்பு கொடுத்துச்சு? அரசு ஆகஸ்ட் 1ல இருந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த NULM கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸை அந்த ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்றாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அரசோட திட்டத்தின் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை முழுமையாக கான்ட்ராக்ட்ல விடுறாங்க, முழுமையா ஒப்பந்ததாரரோட கீழே விடுறாங்க. இதன் காரணமாகத்தான், இதை எதிர்த்து தான் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இப்படி கான்ட்ராக்ட்ல விடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10 ஜோனை கான்ட்ராக்ட்ல விட்டுருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட்ல விட்ட அந்த பகுதியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பணியாளர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். எஸ், சம்பள குறைவு முதல்ல விஷயம். கான்ட்ராக்டுக்கு மாற்றும் போது சம்பளம் குறைப்பு நடைபெறும். இது வரைக்கும் இப்ப ஒரு 22,000 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்க தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் பேஸ்ல போகும்போது அவங்களோட சம்பளம் 15,000 குறையும். இது முதலும் அடிப்படையான ஒரு பிரச்சனை. இதற்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ESIPFல எல்லாம் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஸோ இப்போ அரசின் கீழ் நேரடியாக வரும்போது அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனி ஒரு ஒப்பந்தத்தை கையில் எடுத்து அதன் கீழே வேலை செய்யும் போது இந்த ESIPF எல்லாம் கரெக்டா பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது குறிப்பாக இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், தூய்மை பணியாளர்களுக்கு பல இடங்கள்ல இது ஏமாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த NULM கீழே வேலை செய்யும் போது இவங்களுக்கு நோ ஒர்க் நோ பே தான். ஒரு விடுமுறை அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நம்ம கம்பெனிகள்ல எல்லாம் வேலை செய்யறோம்னா இந்த நாட்களுக்கு விடுமுறைன்னு இருக்கு இல்லையா, இவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒருவேளை ஏதாவது வேலை செய்யும் போது பணியின் காரணமா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா கூட அவங்களுக்கு அந்த நாளுக்கு சம்பளம் வராது. இந்த மாதிரி மோசமான நிலையை தான் இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒப்பந்ததாரருக்கு போகும்போது இது இன்னும் மோசமான நிலையை அடையும். எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணவே முடியாத ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. இதற்கு அடுத்துதான் முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நிகழும் போது அரசிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இல்லையா, ஒருவேளை ஒப்பந்த பணிக்கு கீழே இவங்க போகும்போது அவங்களால அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. ஸோ அந்த பிரைவேட் கார்பரேட் கம்பெனி ஒரு சூப்பர்வைசரை நியமிச்சிருப்பான். அந்த பகுதிக்கு அந்த சூப்பர்வைசர் சொல்றதா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆகும். இது மட்டும் இல்லாமல் பர்சனலா யாராவது தங்களோட அடிப்படை உரிமைகளை பத்தி பேசும்போது அவங்க மேல வெஞ்சன்ஸை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது நியாயமா பேசுறாங்க, இப்ப இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டேன், இந்த வேலையை என்னால செய்ய முடியாது, அல்லது இவ்வளவு நான் 2 ஷிஃப்ட் பார்த்துட்டேன், இதுக்கு மேல வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் அவங்களை கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்கிற ஒரு பொறுப்பு அந்த சூப்பர்வைசர்கிட்ட இருக்கும். அப்ப இவங்க யார்கிட்ட முறையிடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். இவங்களோட பணி பாதுகாப்பு மட்டும் கிடையாது, உடல் நலன் சார்ந்த அடிப்படை உரிமைகள் சார்ந்த எதையுமே பேச முடியாத ஒரு நிலை ஏற்படும். இது அடுத்த பிரச்சனை. சரி, இதையெல்லாம் பண்ணணும்னா இவங்க யூனியனைஸ் ஆகணும் இல்லையா? ஒப்பந்த தொழிலாளராக மாற்றப்படும் போது இவங்க அப்படியே செதிலா பிரிச்சு விடப்படுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க ஒரு சங்கமாக செயல்பட முடியாத ஒரு நிலையை இந்த ஒப்பந்த பணி அப்படிங்கிறது ஏற்படுத்திடும். சங்கமா ஏன் செயல்படணும்? ஒரு அடிப்படை உரிமைன்னு இருக்குல்ல. இப்ப நம்ம பேசுவோம் இல்லையா, ஒரு கம்பெனில வேலை செய்யறோம்னா நான் 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன், எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம், எனக்கு ESIPF வேணும், எனக்கு இந்த நாள்ல இந்த ஸ்பெஷல் டேஸ்ல எல்லாம் எனக்கு லீவ் வேணும், எனக்கு இந்த அடிப்படை உரிமைகள்லாம் இருக்கணும், எனக்கு இந்த மருத்துவ காப்பீடு இருக்கணும். இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு தனியா கேட்டீங்கன்னா உன்னை வெளில போடான்னு சொல்லிடுவான். ஒரு IT கம்பெனில அப்படித்தானே சொல்லுவான். இதுவே இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழிற்சங்கம்னு ஒண்ணு இருக்கும். இடதுசாரி தொழிற்சங்கங்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை அணிதிரட்டி, தொழிலாளர்களை அணிதிரட்டி உங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் இருக்குன்னு புரிய வைப்பாங்க. ஸோ தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தொழிற்சங்கங்கள் முன்ன நின்று அவங்களுக்கு ஆதரவாக நின்று தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை பெற்றுத்தரும். ஸோ இதுக்கு தொழிற்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒர்க் கான்ட்ராக்ட் ஆயிருச்சுன்னா முழுமையாக அதற்கான பாசிபிலிட்டியே கிடையாது. அரசு தரப்புல இதுக்கு என்ன சொல்றாங்க? தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதுல அரசு தரப்புல வைக்கிற முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ட்ராக்டுக்கு விடும்போது எஃபிஷியன்டா ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஃபிஷியன்ட்னா என்ன? இன்னும் சிறப்பா வேலை வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. 22,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இப்ப இதை 15,000 கட் பண்ணிட்டு இன்னும் சிறப்பா வேலை வாங்குவோம்னா என்ன அர்த்தம்னா, அடிமாடு மாதிரி
அவங்களுக்கு வந்து எந்த ரெஸ்டும் கொடுக்காம, வேலை நேரத்தை கணக்கிடாம, உரிய மரியாதை தராம, வேலை மட்டுமே குறிக்கோள் அப்படிங்கிற நிலைமையில வாங்குறதுக்கு பேர் தான் இவங்களோட பாணியில எஃபிஷியன்ட் ஒர்க். அதைத்தான் வந்து ரொம்ப பாலிஷ்டா சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, ஏற்கனவே வந்து 10 zone வந்து கான்ட்ராக்ட் போயிருச்சு, இவங்க ஏன் திடீர்னு பிரச்சனை பண்றாங்க. இந்த போராட்டத்துல ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களே ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இந்த விஷயத்துக்கு பதில். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 10 zone கான்ட்ராக்ட்ல விட்ட போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? இதே தூய்மை பணியாளர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. இவங்க கூட சேர்ந்து யார் குரல் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள். எஸ், அவர் குரல் கொடுத்தது மட்டும் கிடையாது, ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு. உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது இவங்களை எப்படி நீங்க வந்து கான்ட்ராக்ட்ல திரும்பி உள்ள புகுத்துவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. இதோட உச்சபட்சமா தேர்தல் வாக்குறுதியிலேயே கொடுத்திருந்தாரு, இந்த மாதிரி தற்காலிக பணியாளர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படி பேசிய மதிப்பிற்குரிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப அந்த வாக்குறுதியை மறந்துட்டாரா, இல்ல வந்து கார்பரேட் மாடலுக்கு மாறிட்டதுனால எல்லாத்தையும் தனியார் மயத்தை நோக்கி தள்ளுனதுனால இதையும் வந்து இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டாரா அப்படிங்கறத அவர் தான் பதில் சொல்லணும். அரசு தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை குழுவாக யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேயர் வர்றாங்க, கவர்னன்ஸ் அபிஷியல்ஸ் வராங்க, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வர்றாரு. ஸோ நியாயமா இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரல, திரு சேகர் பாபு அவர்கள் தான் வர்றாரு. அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு இல்லையா, அதுல அவரோட உடல் மொழி இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட வராரா, மிரட்ட வராரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு திமிரான ஒரு 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 மனுஷனாவே மதிக்காத ஒரு உடல் மொழியோட அவர் வர்றாரு. சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்த வாக்குறுதியை, முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை ரொம்ப இயல்பா வந்து இல்லைன்னு சொல்றாரு. ஒரு பத்திரிகை நீளம்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க, நீ என்ன பத்திரிகைன்னு கேட்டுட்டு, நீ பத்திரிகை இல்லை, நான் பத்திரிகையாளங்களுக்கு தான் பதில் சொல்லுங்கிறாரு. சீமான் இப்படி தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப சீமானுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கேட்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வி நியாயமாக இருந்தால் அதற்கு பதிலை சொல்லணும். யார் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வச்சு புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஜனநாயக பண்பு? அரசு தரப்புல இருந்து இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, நீங்க எல்லாம் ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்றீங்க, ரொம்ப அசௌகரியமா இருக்கு, நீங்க கலைச்சிட்டு எல்லா போராட்டங்களையும் ஒண்ணு வேற இடத்துல போய் போராட்டம் பண்ணுங்க, இல்லைன்னா கலைச்சிட்டு உள்ள வாங்க, இல்லைன்னா காவல்துறையை வச்சு கைது செய்வோம்னு சொல்றாங்க. டிப்பிக்கலா ஒரு ஸ்டேட் எப்படி இயங்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு நடைமுறை உதாரணங்கள். ஸோ எல்லா ஆட்சியிலையும் இந்த மாதிரியான உதாரணங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். போராட்டம் எங்கெல்லாம் நிகழுதோ அதை வந்து ஒரு அரசு, அதுல வந்து எந்த பாகுபாடும் கிடையாது, திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ, அதுல இருக்க ரேஷியோ வந்து கூட குறைச்ச நிகழலாம். ஸோ இதுல போராட்டத்துக்கு பணிஞ்சு எந்த அளவுக்கு வர்றாங்கிறதுல வேணா கூட குறைச்ச நிகழலாம். ஆனா ஒரு ஸ்டேட் வந்து இப்படித்தான் இயங்கும். தொடர்ச்சியாக எல்லா துறைகளிலும் எல்லா பணிகளையும் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு பேஸ்டா போகும்போது என்ன நிகழும்? மற்ற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து திமுகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. திமுக இடஒதுக்கீட்டை மிக அடிப்படையாக முக்கியமான ஒரு கருத்தாக்கமாக கொண்டு செயல்படும் ஒரு அரசு. ஸோ எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணும்போது இடஒதுக்கீட்டுக்கு என்ன வழி? இடஒதுக்கீடு அங்க எப்படி வேலை செய்யும்? எல்லா அரசு வேலையும் நீ தனியார்ட்ட கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தனியார் துறையில இடஒதுக்கீடு கிடையாது. அப்ப அந்த இடஒதுக்கீடு இருந்து என்ன பயன், இல்லாமல் என்ன பயன்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ச்சியா எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்துறேன், சிங்கார சென்னை எல்லாத்தையும் வந்து நகரமயப்படுத்துறேன் அப்படிங்கிறது கீழே இன்னும் எவ்வளவு சாமானிய மக்கள் தங்களோட உரிமையை இழக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கொரோனா டைம்ல வீட்டை விட்டு நம்ம யாருமே வெளியில வரல. ஒவ்வொரு வீட்டுலையும் போயிட்டு குப்பைகளை அவங்க வீட்டு வாசல்ல போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தவங்க தான் இந்த சானிடரி ஒர்க்கர்ஸ், தூய்மை பணியாளர்கள். புயல் மழை மாதிரியான இயற்கை சீற்றம் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருப்போம். நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு வந்திருப்பாங்க. சாக்கடையெல்லாம் அடைச்சிருக்கும், குப்பையெல்லாம் போய் தேங்கி இருக்கும். அந்த கழிவு நீரெல்லாம் எல்லாத்தையும் அகற்றி நம்ம நடக்கிறதுக்கான பாதையை உருவாக்கி கொடுக்குறாங்க அவங்க. யாரை வந்து இன்னைக்கு இந்த அரசு வந்து அவமதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ், அதனால வந்து நம்ம பரிதாபப்பட்டு அவங்களுக்கு சாலிடாரிட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி நீங்க சாலிடாரிட்டி கொடுக்கறதா இருந்தா அந்த ஒரு அவசியமே கிடையாது. அவங்க ஒரு தொழிலாளி தன்னோட நியாயமான உரிமையை கேட்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தொழிலாளி தன்னோட நியாயமான உரிமையை கேட்கும் போது மக்களை முன்னாடி நிறுத்தி அரசு வந்து இதை வந்து டைல்யூட் பண்ற வேலையை பார்க்கும். பாருங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. செவிலியர்கள் போராட்டம் பண்ணா பாருங்க பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. டாக்டர்ஸ் போராட்டம் பண்ணா பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணா பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாலும் பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது இல்லையா? அப்ப அரசு பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா தொழிலாளிகளோட நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும்.
பொதுமக்கள் நமக்காக உழைச்சவங்க வந்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாலிடாரிட்டி கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் செயல்பட்டாதான் தொழிலாளிகளோட நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மழை கொட்டுதுங்க, இப்ப 2 நாள் மழை கொட்டுது, அந்த மழையிலையும் அவங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்த போராட்டம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா ரோட்ல உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வலி என்னன்னு புரியும், அதோட உடல் மனல் நலன் சார்ந்த கஷ்டங்கள் என்னன்னு புரியும். அவங்க வெயிலையும் உட்காந்துருக்காங்க, மழையிலையும் உட்காந்துருக்காங்க 10 நாளா. ரொம்ப சொபஸ்டிகேட்டடா சொகுசா வந்து நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், உட்காந்துக்கிட்டு வந்து இந்த வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது உங்களையும் பாதிக்க வரும். நிச்சயமா இது பாதிப்பை ஏற்படுத்தும், நம்ம எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப வந்து என்ன இது இப்படி நடக்குதுன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போராடுற தொழிலாளர்கள் மேலேயே குற்றச்சாட்டை வைப்போம். ஏன்பா பொதுமக்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப வந்து போட்டோஸ் எல்லாம் அரசு வந்து நிறைய வெளியிடும். பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இந்த பகுதியில குப்பை தேங்கி இருக்கு, இந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுது பாருங்க, இந்த வயசானவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. எல்லாமே அவங்க அரசுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனா போராடுற தொழிலாளிகளை பத்தி, அவங்க கஷ்டப்படுறத பத்தி யாருக்குமே கவலை கிடையாது. அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னம்னா மெரினா எடுத்துக்கலாம், ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துக்கலாம், விவசாய சட்டங்கள் எடுத்துக்கலாம், தொழிலாளர் சட்டங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்னன்னா மக்களோட ஆதரவை பெற்றுச்சு. அதன் காரணமா தான் அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டு அவங்க அதுல இருந்து பின்வாங்குறாங்க. சக மனிதன் தன்னுடைய உரிமைக்காக போராடுறான் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு சாலிடாரிட்டி கொடுங்க அப்படிங்கிறதான் நம்ம கேட்டுக்கிறது. தொடர்ந்து பேசலாம் வேற ஒரு விஷயத்துல. நன்றி.